ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரோன் ஜெசிலின் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தாய்ப்பால் அதிகப்படுத்த என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாங்கிறத பார்க்க போகிறோம். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தாய்ப்பால் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நான் என்னென்ன உணவுகள்லாம் ஃபாலோ பண்ணி குறுகிய காலத்தில் தாய்ப்பால் அதிகப்படுத்தினேங்கிறது தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எண்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். தண்ணி அதிக அளவு எடுத்துக்கணும். குறைஞ்சது 4 லிட்டர் தண்ணியாவது எடுத்துக்கணும். மழை காலங்கள்னா பரவாயில்ல 3 லிட்டர் எடுத்துக்கலாம். வெயில் காலங்களில் 4லேருந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். தண்ணி நம்ம குறைய எடுத்துட்டோன்னா மில்க் செக்ரீஷனும் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கணும். இறைச்சி, மீன், மட்டன், சிக்கன் அதே மாதிரி நிறைய நான்வெஜ் எடுத்துக்கோங்க. நான்வெஜ் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பால் செக்ரீஷன் நல்லா அதிகமாக இருக்கும். மீன்லாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் 4 நாள் மீன் எடுத்துக்கோங்க. முக்கியமாக சால மீன் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலாம் அதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. அடிக்கடி டெய்லி கூட செஞ்சு தந்துடுவாங்க. அது சாப்பிட்டா நல்லா பால் செக்ரீஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பால் சுறா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குன்னா அதை வாங்கி சுறா புட்டு அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், முட்டை எடுத்துக்கோங்க. டெய்லி பாயில்டு எக்கு அடிக்கடி எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முட்டை கூட சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் பார்த்திங்கன்னா பச்சை இலை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2 to 3 நாளாவது கீரை எடுத்துக்கோங்க. கீரைகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு மில்க் செக்ரீஷன் அதிகமாகும். டெய்லி பார்த்திங்கன்னா பயிறு வகைகளை ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறம் காராமணி அதை மாதிரி இதே மாதிரி பயிறு வகைகள் டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ரோட்டீன் பவுடர் நம்ம கவர்மெண்ட்டில் ப்ரெக்னென்சி கிட்டில் ப்ரோட்டீன் பவுடர் கொடுப்பாங்களா, அது டெய்லி மார்னிங்கும் நைட்டும் டெய்லி குடிப்பேன். அது குடிக்கிறதுனால நல்ல பால் செக்ரீஷன் இருந்துச்சு. நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குறதுனால உங்களுக்கும் பிளட் லெவல் ரொம்ப கம்மியாகும். அதனால் மாதத்தில் ஒரு டைமாவது சுவரொட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூவாக கால்சியம் டேப்லெட்டும் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டும் டெலிவரி ஆனதுக்கப்புறமும் ஃபீடிங் நிறுத்துகிற வரை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸில் ஃபைபர் சத்து நிறைய இருக்குது. அதுவும் தாய்ப்பால் அதிகப்படுத்தும். டெய்லி ஏதாவது பழங்கள் எடுத்துக்கோங்க. பழங்களை ஜூஸாகவோ இல்லைன்னா முழு பழங்களாகவோ எடுத்துக்கோங்க. முக்கியமாக மாதுளம்பழம்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அத்திப்பழம், மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஆப்பிள், அதுக்கப்புறம் சிட்ரஸ் நிறைந்த ஆரஞ்சு அதே மாதிரி பழ வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரை காஃபி, டீ அவாய்ட் பண்ணிக்கோங்க. பால் எடுத்துக்கோங்க, நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது நல்ல தூக்கம் இருக்கணும். முடிஞ்ச வரை நல்ல தூக்கம் இருந்தால் தான் பால் செக்ரீட் ஆகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது என்னென்னா இறைக்க தான் கிணறு ஊறும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பாலே கொடுக்காம பால் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாக பால் வரவே வராது. நீங்கள் பேபிக்கு பால் உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் இல்லைனாலும் 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கண்டிப்பாக ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீடிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பேபியோட லேட்சிங் இருக்கும்போது ஹார்மோனை அது தூண்டி நம்மளுக்கு மில்க் செக்ரீட் ஆகும். அதான் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பேர் மருந்துன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருந்து கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் மில்க் செக்ரீஷன் நல்லாயிருக்கும். அதை குழம்பு கூட ஆட் பண்ணி தருவாங்க. மீன் குழம்பு, முட்டை குழம்பு, கருவாட்டு குழம்பு அதை கூட நம்ம அந்த மருந்தை யூஸ் பண்ணி நமக்கு குழம்பு மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதுவுமே மில்க் செக்ரீஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சூப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுவும் பால் செக்ரீஷன் நல்லாயிருக்கும். முக்கியமானது பார்த்திங்கன்னா அவரைக்காய், அதுக்கப்புறம் பூண்டு பால் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கும் செக்ரீஷன் அதிகமாகும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா பேபியை மதர்கிட்டே படுக்க வைக்கும்போது அந்த பேபியும் மதரும் பாண்டிங்காக இருக்கும்போதே மதருக்கு ஒரு ஹாப்பினஸ்லேயே மில்க் அதிகமாக செக்ரீட் ஆகும். பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இந்த புரதச்சத்து நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகப்படுத்த உதவும். அதனால் அடிக்கடி நீங்கள் பருப்பு வகைகளில் உணவில் சேர்த்துக்கோங்க. அப்பவும் உங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஜீரக வாட்டர், சோம்பு வாட்ரு, வெந்தய வாட்ரு அதே மாதிரி இதெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கும்போது இதுக்கும் நல்ல மில்க் செக்ரீஷன் நல்லாவே அதிகமாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா லாக்டவேஸ் கிரானுல்ஸ்னு சொல்லி நம்ம கடையில் கேட்டோன்னா கொடுப்பாங்க.
லாக்டவேஸ் கிரானுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் டப்பாவில் கொடுப்பாங்க. அது வந்து நான் என்னோடய பையனுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ எங்கள் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணலை. அது வேணும்னா நீங்கள் வந்து பாலில் வந்து 2 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வந்து குடித்தா அதுவுமே வந்து நல்ல மில்க் செக்ரீஷன் இருக்கும். டெய்லி வந்து இளநீர் குடிக்க முடிஞ்சால் டெய்லி வந்து ஒரு இளநீர் எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு நல்லது. தேவையான நீர்ச்சத்து வந்து அதிகமாகும். கண்டிப்பாக மில்க் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க, அதாவது சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்கோங்க. அது பால் வந்து அதிகமாகும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பாடு 3 வேளைனா 3 வேளைக்குன்னு சாப்பிடாம ஸ்ப்ளிட் பண்ணி 4 to 5 டைம்ஸ் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடுங்க. விட்டு விட்டு கேப் விட்டு விட்டு சாப்பிடுங்க. அப்பவும் வந்து பால் வந்து நல்லா செக்ரீட் ஆகும். 3 வேளைக்கு மட்டும் சாப்பிடாம வந்து ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் அதே மாதிரி வந்து பிரித்து சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போதும் மதருக்கு வந்து மில்க் செக்ரீஷன் அதிகமாகும். குழந்தைக்கு வந்து அடிக்கடி ஃபீட் பண்ணுங்கள். குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கின் டு ஸ்கின் கேர் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. கடைசி முக்கியமான என்னதுன்னா, நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் வந்து மில்க் செக்ரீஷன் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மில்க் செக்ரீட் பண்ணுற ஹார்மோனுக்கு பேர் ஹாப்பி ஹார்மோன்னு பேரே வச்சுருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் வந்து மில்க் செக்ரீட் ஆகும். நீங்கள் எதையோ நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் உணவு எடுத்தாலும் பால் வந்து செக்ரீட் ஆகாது. அந்த ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் ஆகிரும். அதனால் வந்து எந்த கவலை இருந்தாலும் தூக்கி போட்டு ஹாப்பியாக இருங்க. நல்ல மில்க் செக்ரீட் ஆகும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன். சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் கரெக்டாக எடுத்துப்பேன். கரெக்டாக காய்கறிகள், அதுக்கப்புறம் நான்வெஜ் அடிக்கடி எடுத்துப்பேன். தண்ணி அதிகமாக குடிப்பேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர் குடிப்பேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கெல்லாம் ஒரு பாலாடையில் பாதி பாலாடை கூட பால் வராது. அந்த அளவுக்கு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் வந்து என் பையனுக்கு 1.25 வயசு 1.5 வயசு வரை நான் ஃபீடிங் பண்ணேன். இத்தனைக்கும் பால் வந்து அதிகமாக தான் இருக்கும். கட்டும். என் பையன் வந்து பால் குடிக்கலைன்னா பால் கட்டுற அளவுக்கு வந்து பால் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பால் செக்ரீட் ஆச்சு. அதனால் கண்டிப்பாக இதை மட்டுமே பேசிக்காக ஃபாலோ பண்ணாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.